ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் அருளிய திருப்பாவை 10வது பாசுரம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். சில பேர் என்ன பண்ணுவா, அவள் பாட்டுக்கு விரதம் இருப்பா, அவள் பாட்டுக்கு நாம ஜபம் பண்ணுவா. ஆனால் அவள் சத்சங்க கோஷ்டியில் போய் சேரமாட்டா. கேட்டால் சொல்லுவா, எனக்கு அதெல்லாம் ஒத்து வராது, நான் பாட்டுக்கு அப்படியே இருப்பேனுவா. ஆண்டாள் சொல்கிறா, அப்படி இருந்தால் நம்ம சரியான பாதையில் போகிறோமா இல்லையான்னு தெரியாது. அப்போது அடுத்த லெவலுக்கு போகணும்னா ஒரு சத்சங்கம் கோஷ்டி வேணும். அப்படி இல்லாமல் பக்தி பண்ணுற ஒரு தோழியை ஆண்டாள் எழுப்புறா. எப்படின்னா, நான் சின்ன வயசில் மார்கழி பஜனை எல்லாம் பார்த்துருக்கேன். ஆற்று வாசலில் போவான், அவள் வரும்போதே தெரியும் சுவாமி பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் வரான்னு. ஆனாலும் எங்கள் ஆற்றுல யாரும் எழுந்துக்கணும்னு தோணாது. அந்த குளிரில் ஜாலியாக படுத்துக்கலாம் தான் தோணும். எங்கள் அம்மா, பசங்களா ஆற்று வாசலில் பஜனை வந்தாச்சு, எழுந்துடுன்னுவா. நமக்கும் தெரியும், ஆனால் நாங்கள் யாரும் எழுந்துக்க மாட்டோம். கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் தூங்கலான்னு நினைப்போம். டே பசங்களா எழுந்துரு, மறுபடியும் அம்மா நல்லா திட்டுவா. இன்னும் சில பேர் இழுத்து போத்திண்டு இருப்பா. அவளை காத்தால் ஒரு 4:30 மணிக்கு எழுப்பினா அவள், நான் வரலை, நான் ஆல்ரெடி பெருமாளை சேவிச்சுட்டேன், நீங்கள் வேணும்னா போயிட்டு வாங்கோ அப்படின்னு பெரிய தியாகி மாதிரி சொல்லுவாள். ஒன்றும் இல்லை, அந்த காலங்காத்தால் தூக்கத்துக்கும் அந்த மார்கழி குளிருக்கும் பயந்து கிடப்பா. இப்படியெல்லாம் பயந்துட்டு இருக்கக்கூடாது. பகவான் கிருஷ்ணனை ரசிக்கும்படியாக இருக்கணும்னு கோதை நாச்சியார் தோழியை எழுப்புறா. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். ஏண்டி, நாங்கள் எல்லாம் வாசலில் வந்திருக்கோம், வரமாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லப்படாதா? கொஞ்சம் வாயை திறக்க மாட்டியான்னு கோதை நாச்சியார் கேட்குறா. இன்னும் சில பேர் பார்த்தா பக்கத்து தெருவில் பாகவதம் நடக்கும், திருப்பாவை உபன்யாசம் நடக்கும். வாங்களேன்னு கேட்டால் அவள் பார்க்கலாம், ரொம்ப அழகான ஒரு பதில். ஆனால் அவள் வரமாட்டேன்னு ஒன்றும் சொல்ல மாட்டா. பார்க்கலாம், நம்ம என்னத்தை பார்க்கலான்னு புரியுறது. அவள் திரும்பியும் சொல்லுவாள், பார்க்கலாம், ஆசை இருக்குது, அவ்வளவுதான் அப்படின்னுவா. ரொம்ப சேஃபான பதில் சொல்லுவா. நம்ம அவள் வருவாளா வரமாட்டாளான்னு ஜட்ஜே பண்ண முடியாது. அப்போது ஒரு தெளிவு வேணும் இல்லையா? ஆண்டாள் அழகாக சொல்கிறா, மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நன்னா ஒரு சத்சங்கம் கோஷ்டி கிடைச்சிருக்குன்னா ஆனந்தமாக அவளோட கூடி பேச வேண்டாமா, வாயாவது திறக்க வேண்டாமான்னு தோழியை பார்த்த ஆண்டாள் கேட்குறா. நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறை தரும் புண்ணியனால் வண்டொரு நாள். நறுமணமுள்ள துளசி மாலையை ஜம்முன்னு வச்சுட்டு இருக்கிற நாராயணனை, மேலும் நமக்கு அருள் புரிபவனை பண்டொரு நாள் தர்மஸ்வரூபியான பழைய ராமனின் கதை, அது பெரிய கதை. அந்த கதையை அப்புறம் சொல்கிறேன். கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தாலோ. அந்த கும்பகர்ணன் தூக்கம் பெருசு இல்லை. ஆண்டாள் ரொம்ப அழகாக ஒரு மெத்தடில் சொல்கிறா. கும்பகர்ணன் கணக்காக தூங்குறேன்னு சொல்லாமல் அந்த கும்பகர்ணன் கூட தோற்று போயிட்டான்னு ஆப்டாக சொல்கிறா. அதாவது சிம்பிளாக அவனை விட நீ மோசம்னு தோழியை சொல்கிறா. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே. சத்சங்கத்தில் சேர்றதுக்கு சோம்பேறியாக இருக்காது. நிஜமாகவே பெண்களில் மிகச் சிறந்தவளே, பதில் கூட சொல்ல மாட்டியா, இனியாவது எழுந்திருமான்னு ஆண்டாள் சொல்கிறா. தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். நம்மளை திரும்ப திரும்ப நாமஜபம் பண்ணு, கிருஷ்ணன் அன்புக்கு பாத்திரமானவளே, நீ தடுமாறாமல் தெளிவாக வந்து கதவை திறமான்னு சொல்கிறா. இது எப்படின்னா,
நம்ம வாழ்க்கையில் நம்ம பின்னாடி சில பேர் இருந்து நம்மளை ஆடுறா ராமா ஆடுறா ராமான்னு ஆட வைக்கணும். ஆனால் நாம் என்னவோ நிஜமாகவே குரங்கு மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஆடின்னு இருக்கோம். ஆனால் நம்மளை ஆடுறா ராமான்னு சொல்கிறதுக்கு மட்டும் ஆள் வேண்டியிருக்கு இல்லையா? எத்தனை பெரிய மகாத்மாக்களும் சரி, எத்தனையோ முனிவர்களும் சரி, அவளோட சரித்திரத்தை எடுத்து பாருங்கோ, ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவள் எல்லாரும் நாம ஜபத்தை சொல்லி ஜெயிச்சவா. அவாவா குரு கிருபையில் நாம ஜபத்தை சொல்லி ஜெயிச்சவா. தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய். நாம ஜபம் சொல்லு, சீக்கிரமாக சொல்லு. மேலும் வாழ்க்கையில் சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தால் புலம்பாதீர்கள், வருத்தப்படாதீர்கள். நோ எமோஷன். சரி, எமோஷன் இல்லாமல் இருக்க முடியுமா? இருந்து பாருங்கோ. அதான் லட்சியம். அடைய வேண்டியது பரமாத்மாவை. அதனால் அவன் நாமத்தை ஜெபிங்கோன்னு ஆண்டாள் சொல்கிறா. இந்த மாலாங்கிற தோழியும் ஒரு வழியாக எழுப்பிட்டா. நாளைக்கு கற்றுக்கரவை 11ஆம் பாசுரத்தில் நல்ல அழகிலும் குணத்திலும் சிறந்த ஒரு ராதாங்கிற தோழியை எப்படி எழுப்புறாங்கிறத அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மடிப்பாக்கம் கண்ணன். ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் அருளிய திருப்பாவை 11வது பாசுரம். கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செருச்செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றபல்கொள் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்த முகில் வண்ணம் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோரெம்பாவாய். ஆண்டாள் அடுத்த தோழியாத்துக்கு போகிறா. இந்த தோழி எப்படின்னா நல்ல வீரம், எதிரிகளை அவா இடத்திலே போய் அழிக்கக்கூடிய வல்லமை கொண்ட பெரிய பலசாலி. மேலும் இளமையான பசுக்களை கற்பதிலும் பொது குணத்திலும் அழகிலும் மிகச்சிறந்த பெண் ஒருத்தி. அவள் வீட்டுக்கு போய் ஆண்டாள் எழுப்புறா. நான் நிறைய பணக்கார ஆற்றுலலாம் பார்த்துருக்கேன். அவள் எல்லாம் என்ன பண்ணுவான்னா சத்சங்கத்தில் ஆற்றுலேயே வரவழைச்சி ஆற்றுலேயே பண்ணுவாள். அதில் பார்த்திங்கன்னா அவள் ஆற்றுலேயே சில பேர் பார்த்திங்கன்னா சத்சங்கத்திற்கும் அவளுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருப்பாள். அவள் பாட்டுக்கு ஒரு தனி ரூமில் இருப்பாள். நம்மளையும் ஒன்றும் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாள். அந்த மாதிரி இருக்கிறவாளையும் நம்ம கோதை நாச்சியார் இந்த பாசுரத்தில் பிடிச்சி இழுக்கிறா. குற்றம் ஒன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே. குற்றம் ஒன்றில்லாத கோவலர் அப்படின்னா ஆளவந்தார்னு ஒரு ராஜா, மணக்கால் நம்பிகள்னு ஒரு மகாத்மா. ஆளவந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம். என்னென்னா, வாழ்க்கைக்காக பக்தியா, பக்திக்காக வாழ்க்கையா, இல்லை பக்தியே வாழ்க்கையான்னு ஒரு டவுட்டு. நம்ம மணக்கால் நம்பிகள் அதை புரிய வைக்கணும்னு டெய்லி ராஜாவை போய் மீட் பண்ணாராம். மேலும் ராஜாவுக்கு பகவத்கீதையை உபதேசம் சொல்லிகிட்டே வரார். ராஜாவுக்கு சமஸ்கிருதம் தெரியும். அதனால் சீக்கிரமே புரிஞ்சுட்டே வந்தார். 18 நாள் பகவத்கீதையை உபதேசித்தார் மணக்கால் நம்பிகள். அப்புறம் ரொம்ப அழகாக ராஜாவை வர்ணிக்கிறார். எப்படின்னா, ஃபஸ்ட்டு டே பகவத்கீதை உபதேசம் பண்ணும்போது ஆளவந்த ராஜா நன்னா நிமிர்ந்து கம்பீரமாக இருந்தாராம். அடுத்த 2ஆம் நாள் தலை சாய்ந்து கீழே உட்கார்ந்தாராம். அதுக்கும் அடுத்த நாள் கை கூப்பி உட்கார்ந்தாராம். போக போக அடியேன் தாசன் அப்படின்னு விட்டாராம். பிறகு கடைசியாக ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்னாராம். எப்படின்னா, ராஜா நெல் வளையிற மாதிரி வளைஞ்சாராம். பக்தியில் ஞானம் ஏறினா தானா தலை குனியனும் சாயனும்னு ஆண்டாள் சொல்கிறா. குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. பசுக்களின் காவலர்களான ஆயர்களின் பொற்கொடியே. பொற்கொடியே அப்படின்னா தங்கக்கொடி போன்ற பெண்ணே. இந்த மாதிரி மூழ்கி கிடக்கிறவா எல்லாம் எழுப்புறாளாம் ஆண்டாள் நாச்சியார். புற்றரபல்குள் புனமயிலே போதராய்.
புத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாம்பு போலவும் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மயில் போலவும் இருக்காதே. பகவத் விஷயம் எல்லாம் நன்னா அனுபவிக்கக்கூடிய பக்தி இருக்கணும். மேலும் கொஞ்சமாவது சத்சங்கத்தில் சேரணும், சத்சங்கத்தில் மிங்கிள் ஆகணும்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறா. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணம் பேர் பாட. ஆக்சுவலாக பார்த்தா என்ன பண்ணணும்னா எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வர வச்சு பக்தி பண்ண சொல்லுவோம், அதாவது சென்டர் பாயிண்ட் வச்சுப்பா. ஆனால் இன்றைக்கி உங்கள் ஆற்றுலையே வந்து நின்றுண்டு உங்கள் ஆற்றுல எல்லாரும் பஜனை பண்ணிட்டு இருக்கோம், உங்கள் ஆற்றுக்கே வந்துட்டோம், இதெல்லவா உனக்கு விசேஷம். ஆனால் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, வரமாட்டேன்னு சொல்லு, இல்லை வருவேன்னு சொல்லு, ஒன்றுமே சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம்னு கேட்குறா. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி. பகவானுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், கண்ணனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவள், அதுவும் பரமாத்மாவை நீ எந்த அளவுக்கு ரசிக்கிறேன்னு தெரியாது. ஆனால் பகவான் உன்னை ரொம்ப ஜோராக ரசிக்கிறார், அதனால்தான் நீ பகவானை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கான்னு சொல்கிறா. எற்றுக்கு உறங்கும் பொருளேலோரும் பாவாய். இப்படி பல பேர் அனுபவிக்கும் போது நீ அனுபவிக்க வர வேண்டாமா, வாயேண்டி அப்படின்னு தோழி ஆண்டாள் அழகாக எழுப்புறா. ஆண்டாளுக்கு ஒரு ஆதங்கம் என்னென்ன, இது ஒன்றும் இந்திரலோகம் இல்லையே, பூலோகம் தானே, நரகாசுரன் வரைக்கும் நன்மை செய்யும் பரமாத்மா, மேலும் சிசுபாலனுக்கு கூட மோட்சம் தந்த ஒரு பூலோகம் தானே, நம்ம அந்த பரமாத்மாவை அனுபவிக்க வேண்டாமா, ஆனால் நீ மட்டும் படுத்துட்டே இருக்கேன்னு ஆண்டாள் சொல்கிறா. நம்ம எல்லாரும் சாதாரணமாக ஒரு க்ரீன் கார்டு வாங்கினா பெருமையாக பேசிக்கிறோம் இல்லையா. கேட்டால் அவள் சொல்லுவாள், நான் ஃபாரின்லேயும் இருப்பேன் இந்தியாவிலையும் இருப்பேன்னு ரொம்ப பெருமையாக பேசிப்பா. என்னவோ நம்ம தேசத்தில் ஒன்றுமே இல்லாத மாதிரியும், நான் க்ரீன் கார்டு வாங்கிட்டேன்னு பெரிய ஆள் மாதிரியும், நாங்கள்லாம் க்ரீன் கார்டு ஹோல்டர்னு சொல்லுவாள். நான் சொல்கிறேன், அப்போது நம்ம திருவனந்தபுரத்துக்காரர்கள் ஸ்ரீரங்கத்துக்காரர்கள் எல்லாம் சொல்லுங்கோ, நன்னா சொல்லுங்கோ, நாங்கள் எல்லாம் வைகுண்டம் கார்டு ஹோல்டர்னு. இதுதானே பெரிய விஷயம். நம்ம ரங்கனையும் பத்மநாபனையும் நன்னா நம்பலாம். சரி, இது கலியுகத்தில் பணம் இருக்கிறவாளே நம்பலையா? அந்த விஷயத்தில் பார்த்தாலும் திருப்பதி ஏழுமலையான் நம்பலாம். ஏன்னா அவரும் உலகத்திலேயே பணத்தில் வசத்தியானவன் தானே ஆண்டாள் சொல்கிறா. அப்போது ராதாங்கிற இந்த தோழியும் எழுப்பிட்டாளாம், அவளும் எழுந்துட்டா. அடுத்த கிருத்திகான்ற தோழியை ஆற்றுக்கு போகிறா. அவள் ஒரு சோம்பேறித்தனத்தில் இருக்காளாம். அவளுக்கு கிருஷ்ணனையும் பிடிக்கும், ஆனாலும் ஒரு ராமனும் வேண்டி இருக்கான். அதனால் அவளை எப்படி எழுப்புறான்னு கனைத்திலங்கற்று 12வது பாசுரத்தில் நாளைக்கு அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மடிப்பாக்கம் கண்ணன்.